வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தம்பி உயிரிழப்பு, அம்மாவின் மோசமான நிலை, கஞ்சா கருப்புவின் தாங்க முடியாத துயரம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீப காலமாகவே நடிகர் கஞ்சா கருப்பு அவருடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கஞ்சா கருப்புடைய தம்பி அதிகாலையில் வீட்டிலிருந்து எழுந்து வெளியே டீ குடிப்பதற்காக செல்லும்போது அடையாளம் தெரியாத லாரி ஒன்று அவர் மீது மோதி பரிதாபமாக உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் அவங்களுடைய குடும்பத்தினை உலுக்கியிருந்தது. நிறைய பேர் நடிகர் கஞ்சா கருப்பு அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் கஞ்சா கருப்பு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்புவின் சகோதரர் அறிவழகன் அதிகாலையில் சாலை விபத்தில் உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கஞ்சா கருப்பு தலையில் இடி இறங்கியது போல் மனம் உடைந்தது. மீளா துயரத்தில் கலங்கி நிற்கிறார். இந்த நிலையில் திரையுலக நண்பர்களும் பலருமே அவருக்காக ஆறுதல் கூறி வராங்க. அதே நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு அவருடைய தாயாரும் மனம் உடைந்து போயிருக்கிறாங்க. அவரது உடல்நலம் மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டதாக சில நாட்களுக்கு முன்பு கஞ்சா கருப்பு தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருந்தார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அறிவழகன் 45 வயதாகிறது. அதிகாலை நேரத்தில் பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே வாகனம் மீது மோதியது. பின்பு அந்த வாகனம் நிற்காமல் வேகமாக சென்றது. இதில் படுகாயமடைந்த அறிவழகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இன்று குறித்து பேசிய கஞ்சா கருப்பு, அதிகாலையில் 3 மணிக்கு தேநீர் அருந்துவதற்காக வந்த என தம்பி மீது மோதிய வாகனம் நிற்காமல் சென்று விட்டது. இதுவரை அந்த வாகனத்தை கண்டுபிடிக்க முடியல. இந்த செய்தியை கேட்டு என் அம்மா மிகவும் மனமுடைந்து போயிட்டாங்க. இதனால் மனதளவில் பலவீனமான நிலைக்கு இருக்கிறேன் என தாயாரின் உயிர் நிலைக்கு பிரிந்து விடலாம் என கூட தாயாரின் மனதை சாந்தி அடைய இந்த விபத்தை ஏற்படுத்திய யார் என்று கண்டுபிடித்து தர வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.